சின்ன மருமகள் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிக்கு ஒன்றுமே புரியல. போலீஸ் வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டாங்களே. இந்த போஸு பையன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக பண்ணுறது எதுவுமே சரியில்லை. ஒருவேளை அந்த போஸு பையன் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த போதைச்செடி எதுவும் வச்சுருப்பாலாம். அது மட்டும் தான் நம்மக்கிட்ட சொன்னானே இவன். ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பையன் வந்து போலீஸாக ஆக போகிறோமா, நீ அதை பார்க்க தானே போகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஆனால் ஈஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லிட்டாங்க போஸ்கிட்ட, நீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் பெரியப்பா கூட இருந்தாலும் நீ போலீஸாக இல்லைண்டா, நீ ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க சொல்லிட்டு சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி ஒரு சரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே போஸுக்கு வந்து போலீஸ் வந்து வீட்டில் வந்தோடனே கை காலெலாம் நடுங்குது. போலீஸ் வந்து சர்ச் பண்ணுற வீட்டை வந்து தேடிட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து 4 மூட்டை வந்து போதைச்செடி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சனே வந்துட்டு அவங்க வீட்டில் வந்து யாருக்குமே ஒன்றுமே புரியல. என்னடா அது நம்ம வீட்டில் எப்போ போதைச்செடிலாம் வந்தது அப்படிங்கிற மாதிரி சன்னாசி ஒரு யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு பக்கத்தில் இருக்க கெஸ்ட் ஹவுஸில் வந்து அந்த போதைச்செடி வந்து கிடச்சிருக்கு. அந்த கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்த வேலைக்காரனை கொண்டு வந்து இங்கே விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவன் தயங்கி பதில் சொல்கிறான். ஃபஸ்ட்டு என்கிட்ட தெரியாது ஐயா, எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற சொன்னவன் கடைசியில் வந்து ராஜாங்க வந்து பார்த்தீங்கன்னா நடந்த உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அந்த வேலைக்காரன் வந்து ராஜாங்கத்து மாதிரி இருக்க மாதிரி வந்து நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடுறான். இந்த மாதிரி போஸ் ஐயா தான் வந்து எடுத்து அந்த மூட்டையை வச்சார், யார்ட்டையும் வந்து சொல்லக்கூடாது சொன்னிருந்தார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சொல்கிறான். உடனே எங்கள் போஸுக்கு ஒன்றுமே புரியல. இல்லைனா அவன் நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டானே அப்படிங்கிற மாதிரி நல்லா மாட்டோம்னா இன்றைக்கி அப்படிங்கிற போஸ் ஒரு யோசிச்சுட்ருக்காரு. அதுக்கப்புறம் ராஜாங்க வந்து போஸை பார்த்து கேட்குறாரு, போஸை சொல்கிறது உண்மையாக அப்படியுமே கேட்குறாரு. உடனே போஸ் வந்து ஒன்றுமே புரியல. அப்படியே போஸ் வந்து முடிச்சுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் சன்னாசி கேட்குறாரு, என்ன போஸே சொல்கிறதுல உண்மையா, வேலைக்காரன் சொல்கிறதுலாம் அப்படி கேட்குறாரு. உடனே வந்து போஸுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ கூட அமைதியாக நிற்கிறாரு எதுவுமே சொல்லாமல். அதுக்கப்புறம் ராஜாங்க கேட்குறாரு, போஸ் இப்போ நீங்கள் சொல்ல போகிற இல்லையா போஸ் அப்படி கேட்குறாரு. அப்போ போஸ் சொல்கிறாரு, இல்லை பெரியப்பா நான் எதுவும் பண்ணல, இந்த வேலைக்காரன் தான் பொய் சொல்கிறான், நான் எதுவும் அப்படிலாம் மூட்டை வைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து எல்லாருக்குமே பக்குன்னு அதிர்ச்சி ஆகுது. உடனே இந்த சரி எல்லாருமே வந்து இங்கே கெஸ்ட் ஹவுஸில் இருக்க ஆளை பார்க்குறாங்க வேலைக்காரனை. என்னப்பா நீ எதனா பண்ணியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா எனக்கு எதுவும் தெரியாது அப்படி சொல்கிற வேலைக்காரன், நான் இவர் தான் எனக்கு எடுத்து வச்சார், எனக்கு எதுவும் சம்மந்தமே இல்லை ஐயா, நான் வந்து அமைதியாக வீட்டில் இருந்தேன், கெஸ்ட் ஹவுஸில் படுத்துட்டு இருந்தேன், இவர் தான் வந்து கால் வெளியே கூப்பிட்டு கார்லேருந்து எடுத்து வந்து வைக்க சொன்னார் மூட்டையெல்லாம், நம்ம வீட்டில் தான் மூலிகை செடி வளர போது அப்படின்னு சொன்னார் அப்படி சொன்னார். உடனே போஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு எதுவும் தெரியாது பெரியப்பா, இவன் வந்து போய் சொல்கிறான், நான் எதுவும் போகவே இல்லை, அங்கே கெஸ்ட் ஹவுஸ் போய் நான் போகிறது கிடையாது, நான் எதுவும் அங்கே போக போகிறேன் அப்படி சொல்லிட்டு போஸ் வந்து சொல்கிறாரு. இங்கே போஸ் வந்துட்டு எல்லா பழியும் தூக்கி அப்படியே வேலைக்காரன் மேலே போட்டுறாரு. உடனே வேலைக்காரனுக்கு வந்து ஒன்றுமே புரியல, அழுவ ஆரம்பிச்சிடறாரு. நான் எதுவும் பண்ணலங்க ஐயா, இவர் தான் எடுத்து வச்சார், என் மேலே எது தப்பு இல்லை ஐயா, எனக்கு அது பழக்கம்லாம் இல்லை ஐயா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ராஜாங்கத்துக்கு ஒன்றுமே புரியல. சன்னாசி வர பார்த்தா ஒரு சரி யோசிச்சுட்ருக்காரு. போலீஸ்காரர் வந்துட்டா, ஐயா நான் யாரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போட்டோம், இப்போ யார் மேலே தப்பு அப்படிங்கிறது வந்து ராஜாங்கத்தை கேட்குறாரு. ராஜாங்கத்துக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு தமிழ்செல்வி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, இங்கே இல்லை நான் கண்ணால் பார்த்தேன், போஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு அங்கே கெஸ்ட் ஹவுஸ் போனார், கெஸ்ட் ஹவுஸ் போய்ட்டு 4 மூட்டை வந்து இறக்கி வச்சார், அதுக்கு இவரு தான் ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வேலைக்காரன் வந்து பார்த்தா, ஆமாங்க ஐயா அந்த அம்மா சொல்கிறது எல்லாம் உண்மை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தமிழை பார்த்துட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க, நீ இதுக்கு நீங்கள் வர, நீ வந்து வீட்டுக்கு வெளியில் இருக்குவ, இதுக்கு ஒரு சம்மந்தம் மாதிரி எங்கள் வீட்டு பிரச்சனை நீயே வர, நீ வந்து போஸ் மேலே போகணும், அது போஸ் இப்போ அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு நீ அவன் மேலே பழி போட்டுருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரியும் ஒரு சைடு தமிழ்செல்வியை பற்றி கட்டிட்டு இருக்காங்க. தமிழ்செல்வி வந்து ராஜாங்க சொல்கிறாங்க, இல்லை ஐயா நான் சொல்கிறது உண்மை ஐயா, இவர் மேலே தப்பு இல்லை ஐயா, போஸ் தான் அந்த மூட்டை எடுத்து வச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கடைசியில் வந்து தமிழ்செல்வி சொல்கிறது வந்து யாருமே ஏற்றுக்கல. இங்கே இப்போ எல்லாருமே வந்து தமிழ்செல்வியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சாவித்திரி வராங்க, தாமரை வர வந்து, நீ எதுக்கு இங்கெல்லாம் வர, நீ எதுக்கு சம்மந்தம் மேலே எங்கள் குடும்பத்தை வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தமிழ்செல்வி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்செல்வி வந்து ஒரு சைடு வந்து தயக்கமாக நின்றுருக்காங்க. என்ன இது போஸ் பையன் வந்து இப்படி போய் சொல்லிட்டானே, கடைசி அப்பாவி மனுஷன் அவர் மேலே வந்து அந்த பழியை போட்டேன் அப்படின்னு சொல்லி தமிழ்செல்வி சரி வச்சுட்ருக்காங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாங்க வந்து சொல்கிறாங்க போலீஸ்கார்ட்ட, நீங்கள் யார் மேலே அவங்களுக்கு சந்தேகமாக இருந்தோ அவங்கள பிடிச்சிட்டு போய் நீங்கள் விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போலீஸும் வந்து அந்த வேலைக்காரனை வந்து பிடிச்சிட்டு போயிடுறாரு. வேலைக்காரனை பிடிச்சிட்டு பேர் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரே அமைதியாக இருக்குது. ராஜாங்க ஒரு சைடு உட்காந்து யோசிச்சிருக்காரு, சன்னாசி உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சன்னாசிக்கு வந்து அமைச்சர்கிட்ட வந்து கால் வருது, என்ன ராஜாங்கம் இது வீட்டில் வந்து போதைப்பொருள் கடத்துற விஷயமா வந்து போலீஸ் வந்து சச்சிவராசன் அரெஸ்ட் பண்ண வந்தாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கம் வந்து நடந்த எல்லா விஷயம் சொல்கிறாரு. இந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸில் வந்து இருக்கான்னாச்சு, இருக்கு அமைச்சரே, இந்த மாதிரி வந்து வேலைக்காரன் வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க, ஆனால் இந்த மூட்டை எப்படி வந்தது யாருக்குமே தெரியல அப்படிமே ராஜாங்கம் வந்து அமைச்சர் சொல்கிறாங்க. இது வந்துட்டு எலெக்ஷன் டைம் ராஜாங்கம், இந்த மாதிரி எதிர்கட்சியில் வந்து யாராவது நம்ம வந்து எலெக்ஷன் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஏதாவது பண்ணுவாங்க, நீ பார்த்துக்கோ, நீ என்னன்னு பார்த்து உஷாராக இருந்துக்கோ ராஜாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் வந்து சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட. ராஜாங்கம் வந்து சரிங்க அமைச்சர் சொல்லிட்டு கால் வச்சுட்டு
ராஜாங்க வந்து பார்த்தா சன்னாரிசை சொல்லிட்டுருக்காங்க. அமைச்சர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எதிர்கட்சியிலேருந்து யாராவது இந்த மூட்டையை வந்து பார்த்தா நம்ம வீட்டில் வச்சுட்டு போலீஸ் வந்து பார்த்தா சர்ச் வாரண்ட் வர வச்சு நம்ம பேர் வந்து பார்த்தா கெடுக்கணும்னு சொல்லிட்டு எலெக்ஷன் டைமில் வந்து பார்த்தா நம்ம தோக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கிற அமைச்சர் சொல்கிறாரு. அப்படிங்கிற சன்னாசியில் சொல்கிறாரு. ஒரே சன்னாசி வந்து பார்த்தீங்கன்னா ஆமாண்ணே அப்படி நடக்கலாம். ஏற்கனவே வந்து பார்த்தா உங்கள் பேர் எப்படி தான் வந்து பார்த்தா செய்தியில் அவரை வச்சு வந்து பார்த்தா கெட்ட பேர் வாங்கி கொடுத்தாங்க. இப்போது இந்த மாதிரி விஷயத்த பண்ணால் கூட அந்த எதிர்கட்சி நீதிமன்றம் வந்து பார்த்தா தயங்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சன்னாசி வந்து சொல்கிறாரு. உடனே வந்து பார்த்தா ஈஸ்வரி வந்து பார்த்தா நின்றுட்டுருக்காங்க. ஆமாங்க உண்மை தான், எதிர்கட்சி தான் யாராவது இந்த விஷயத்த பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஆனால் ஈஸ்வரி வந்து பார்த்தா நினைக்கிறாங்க இந்த போஸு பையன் தான் அதை பண்ணிருமா சொல்லிட்டு. ஆனால் ஈஸ்வரி வந்து பார்த்தா இங்கே வந்து பார்த்தா மாற்றி சொல்கிறாங்க, எதிர்கட்சி தான் யாராவது இது பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா போஸுக்கு உயிரே வந்தது. அப்போனா நம்ம தப்பிச்சோண்டா அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு மேலே வந்து பார்த்தா தொழிலை ஃபஸ்ட்டு விட்டணும் அப்படிங்கிற மாதிரி போஸ் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஈஸ்வரி வந்து பார்த்தா போஸ் வந்து பார்த்தா தனியாக வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஏன்னா நீ தானே பண்ண, இது உண்மையை மட்டும் சொல்லு, நீ பண்ண வேலை தானே அப்படிமே போஸ் இருக்கிறாங்க. போஸும் வந்து பார்த்தா கீழே குனிஞ்சு தலையை குனிஞ்சு இருக்காரு. ஆமாம்மா நான் தான் பண்ண, பணத்துக்கு ஆசைப்பட்டு. இந்த மாதிரி வந்து மகாலிங்க இருக்கார் பார்த்தீங்களா, அவரு தான் வந்து பார்த்தா இந்த பிஸ்னஸ் பண்ணுறதா என்கிட்ட சொன்னார். நானும் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு அவர்கிட்ட வந்து தான் அந்த மூட்டையெல்லாம் வாங்கி நான் வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் சொல்லி வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சேன். ஆனால் இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி வந்து ஈஸ்வர்கிட்ட போது சொல்கிறாரு. உடனே ஈஸ்வர் எதிர்பார்த்ததுன்னா நான் என்னடா சொன்னேன் அவன்கிட்ட ஃபஸ்ட்டு, நீ உங்கள் பெரியப்பா பேச்சு கேட்டாலே நீ வந்து போலீஸ் தானே இல்லைண்ணா, நீ எதுக்குலாம் இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்டு இருக்க. இப்போ பாரு, இதே அந்த வேலைக்காரன் வந்து இல்லைனா நீ அரெஸ்ட் பண்ணி நீ அந்த இடத்துல போயிருந்தேன்னா நம்ம வீட்டை ஒரு நிலைமை என்னென்னு யோசிச்சுப்பாரு. இங்கே வந்து தமிழ் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் நீ போயிட்டேன்னா இங்கே யாருமே எதுவுமே பண்ண முடியாது. உனக்கு என்ன அந்த வேலை அப்படியுமே ஈஸ்வர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே சாவித்திரி வந்து பக்கத்தில் இருக்காங்க. ஆமாம் போஸ், நீ ஏன் போஸ் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம வீட்டில் இல்லாத பணமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சாவித்திரியாக வந்து போஸ்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே போஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரிம்மா நான் இது மாதிரி எதுவும் பண்ணலாமா அப்படிங்கிற சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி வந்து உடனே வெளியில் போயிட்டு செல்லப்பா வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க அவங்க அப்பா கிட்ட. இந்த மாதிரி நடந்த எல்லாரும் சொல்கிறாங்க, அப்பா அந்த மாதிரி வந்து போஸ் மேலே தான் வந்து இந்த பழி நம்ம போட பார்த்தோம். இங்கே வந்து அப்பாவி மனுஷன் அந்த வேலைக்காரர் வந்து மாட்டிக்கிட்டாருப்பா, இப்போ என்னப்பா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி செல்லப்பா கிட்ட கேட்குறாங்க. உடனே செல்லப்பா வந்து என்னத்தா சொல்கிறேன், அவன் தான் வந்து மாட்டோன்னு நினச்சேன், அவரு போய் மாட்டிக்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரி. சரி இரு அத்தா நான் வந்து மகாலிகிட்ட அவர்கிட்ட பேசுகிறேன் என்னான்ட்டு அப்படிங்கிற மாதிரி செல்லப்பா வந்து தமிழ்கிட்ட சொல்லிட்டு வச்சிட்டாரு. உடனே செல்லப்பா வந்து மகாலயத்துக்கு கால் பண்ணுறாரு. மகாலயத்துக்கு கால் பண்ணி பேசும்போது நம்ம இந்த போஸ்ட் பையனுக்கு பிளான் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பலாம் பார்த்தோமே, இப்போ வந்து அந்த வீட்டில் கெஸ்ட் ஹவுஸில் வேலைக்காரர் வந்து மாட்டிக்கிட்டாரு. இந்த போஸ்ட் பையன் எல்லா பழியும் தூக்கி அவர் மேலே போட்டான். இப்போ என்ன பண்ணுறது மகாலிங்கம் அப்படின்னு கேட்குறாரு. என்னப்பா சொல்ல செல்லப்பா, நான் வந்து அந்த போஸ்ட் பையனை தான் வந்து போலீஸ்காரன் அரெஸ்ட் பண்ண சொல்லி அனுப்பிச்சிருந்தேனே, ஆனால் அந்த போஸ்ட் பையன் வந்து பழி தூக்கி வேலைக்கார மேலே போட்டானா. சரி இரு நான் பிளான் பண்ணுறேன் எதனா உண்டு அப்படிங்கிற மகாலிங்கம் வந்து யோசிக்கிறாரு. மகாலிங்கம் யோசிச்சுட்டு ஒரு வந்துடுவான். செல்லப்பா நீ நானும் நேராக போவோம் ராஜாங்க வீட்டுக்கு போய் நடந்த எல்லா விஷயம் சொல்லுவோம். என்கிட்ட வந்து அந்த போஸ்ட் பையன் பேசுனது எல்லாம் வந்து வீடியோ ரெக்கார்டோடு இருக்குது. இதை காமிச்சு ராஜாங்க வந்து நம்ப வரல. அப்போ வச்சு அந்த அப்பாவையும் மனுஷன் வேலைக்காரன் வந்து ஜெயிலு உள்ளே போகாமல் இந்த போஸ்ட் பையன் உள்ளே போவான்ல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே செல்லப்பா வந்து நீ சொல்கிறதான் மகாலிங்கம் கரெக்டாக, நம்ம வந்து கிளம்பி ஃபஸ்ட்டு ராஜாங்க வீட்டுக்கு போய் நடந்த எல்லா விஷயம் சொல்லுவோம் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து மகாலிங்கமும் செல்லப்பா வந்து கிளம்பி வராங்க. கிளம்பி வந்து சன்னாசியை பார்க்குறாங்க. ஐயா அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கும்போது சன்னாசி சொல்கிறாங்க. உடனே சன்னாசி வந்து சொல்லு செல்லப்பா என்ன விஷயம் அப்படிமே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து தமிழும் வந்துடுறாங்க. சேது ஈஸ்வர் எல்லாருமே வந்து சுற்றி நின்றுக்கிறாங்க. இங்கே மகாலிங்கமும் செல்லப்பா வந்து நடந்த எல்லாம் சொல்கிறாங்க. மகாலிங்கம் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து அந்த போஸு பையன் தான் வந்து எனக்கு சரக்கு வாங்கி கொடுத்து குட்டி போதில் போயிட்டு அன்றைக்கி வந்து சேதுக்கும் தமிழ் செல்வி நடக்கிற கல்யாணத்தில் தான் அப்படி பேச வச்சான். அதனால தான் வந்து நான் அன்றைக்கி வந்து அப்படி தான் பேசுகிறேன். அது இப்படி பேசுனது காரணமாக வந்து போஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரன் கெஸ்ட் ஹவுஸ் வந்து போதை பொருள் கடத்த விஷயமா வந்து கை செய்யிட்டு போனாங்களே, அது காரணமாக போஸ் தான் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சன்னாசி வந்து என்ன சொல்கிற மகாலிங்கம் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஐயா அவன் தான் காரணம். இந்த மாதிரி வந்து நான் வந்து போதைப்பொருள் கடத்துறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் சொல்லிவிட்டேன். போஸ் வந்து என்கிட்ட எல்லா விஷயம் சொன்னான். அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுவோம், காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற பண்ணலாம். அதனால் நான் வந்து போஸை பற்றின உண்மையை வந்து வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணேன் ஐயா. அதனால் வந்து போஸ்கிட்ட வந்து 4 மூட்டை கொடுத்து அமிச்சேன், நீ போய் வீட்டில் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நானே தான் வந்து போலீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணேன். இந்த மாதிரி வந்து ராஜாங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போதைப் பொருள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் தான் பண்ண சொல்லிவிட்டேன். ஆனால் இங்கே வந்து வேறு மாதிரி நடந்துச்சு. இங்கே வந்து அந்த அப்பாவி மனுஷன் வந்து கை செய்துன்னு போயிட்டாங்க. ஆனால் இங்கே எல்லா தப்பையும் போஸ் மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரிக்கு வந்து சரியான கோவம் வருது. நீங்கள் எப்படி வந்து போஸ் மேலே வந்து பழகி போடலாம். அதே மாதிரி தமிழ் செல்வி வந்து இப்போ சொல்லிட்டு வரா,
இப்போ தமிழ்செல்வி ஃபோன் பண்ணி அவர் செல்லப்பாவை சொல்கிறாரா, இப்போ எல்லா தப்பும் வந்து என் மகன் மேலே போட்டுட்ருக்கீங்களா, பண்ணதெல்லாம் நீங்கள் வந்து அந்த குடும்பத்தில் தெரியும் உள்ள சேர்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என் பையன் மேலே வந்து பழி போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு சைடு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரி வந்து பேசிகிட்டே இருக்காங்க, இவங்க சொல்கிறத நம்பாதீங்க மாமா, அதே மாதிரி தமிழ் பொண்ணு வந்து போஸ் மேலே வந்து பழி போட்டுட்ருக்கா, இப்போ அவங்க அப்பா வர வச்சு இங்கே பழி போட்டுட்ருக்கா, இதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இல்லை, இவங்க முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சன்னாசி வந்து நீ அமைதியாரு, நீ சொல்லு மகாலிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் மகாலியை வந்து நடந்த எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வீடியோ ரெக்கார்டோட வந்து ப்ரூஃப் இருக்குது அப்படிங்கிற காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வீடியோ ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காமிக்கிறாங்க. இங்கே வந்து ராஜாங்கமும் சன்னாசியும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க மொபைலில் அந்த வீடியோ ரெக்கார்டை. இங்கே பக்கத்தில் வந்து ஈஸ்வரி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஈஸ்வரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா போஸை பார்க்குறாங்க. போஸு மாட்டிக்கிட்ட போஸ் அப்படிங்கிற ஒரு பார்வை கொடுக்குறாங்க. இங்கே போஸ் வந்து பேசிகிட்டு இருக்காரு மகாலிங்கத்துக்கிட்ட, மாமா எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணணும், நீ வந்து மூட்டை அனுப்ப நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் கால் ரெக்கார்டர் எல்லாமே வந்து மகாலிங்க வந்து ராஜாங்கத்திட்ட போட்டு காமிக்கிறாரு. எல்லாத்தையும் வந்து ராஜாங்கம் வந்து கேட்டுறாரு. போஸே என்ன போஸ் இதெல்லாம் அப்படிங்கிற சன்னாசி வந்து கூப்பிட்டு கேட்குறாரு. இல்லைப்பா அப்படிங்கிற பணத்துக்கு ஆசைப்படுவீங்களா பண்ணிட்டேப்பா அப்படின்னு சொல்கிறாரு போஸும். அதுக்கப்புறம் சன்னாசி கேட்குறாரு, அப்போ தப்பெல்லாம் நீ பண்ணிவிட்டு அந்த ஆள் மேலே பழி போட்ட கரெக்டாக, இது வந்து உடனே வந்து அவங்க அம்மாவும் இருந்திருக்கா அப்படிங்கிற சன்னாசி வந்து கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து ஒன்றுமே புரியல, என்ன நடக்க போகுது தெரியல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சன்னாசி வந்து போலீஸ் கால் பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து வீட்டு வரைக்கும் வந்து போங்க அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறம் வந்து ராஜாங்க என்ன சொல்ல போகிறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து விட்டுட்டு போஸை வந்து கை செய்துட்டு போவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும்.